synchronous program order on synchronous system. ஸோ synchronous systems என்ன அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் லிமிட் ஃபாலோ பண்ணும். ஒரு ப்ராசஸ்க்கு வந்து இவ்வளோ டிஃபைன்டு டைம் அப்படின்னா அந்த டிஃபைன்டு டைமில் அது எக்ஸிக்யூட் ஆகணும். அதே மாதிரி டிஃபைன்டு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அந்த டிஃபைன்டு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு பேர் சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டர். ஸோ டைமும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், ஆர்டரும் அதே ஆர்டர் டிஃபைன்டு ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இதில் வந்து சில கீ பாயிண்ட்ஸ் இல்லை கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டைம் பவுண்ட்ஸ். ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு டைம் பவுண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா மெசேஜ் சென்ட் ஆகுறது, ரிசீவ் ஆகுறது, ப்ராசஸ் ஆகுது எல்லாமே டிஃபைன் டைமில் முடிக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எப்போ முடியும் இந்த எல்லா டீட்டெயிலும் அந்த நோட்ஸுக்கு தெரியும். ஸோ ஒரு டைம் கேரண்டி ஒன்று இருக்கும் ஃபிக்ஸ்டு டைம் பவுண்ட்ஸில். அதே மாதிரி குளோபல் கிளாக் சிங்க்ரனைசேஷன், அதாவது எல்லா நோட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் வந்து டைம் ஸ்டாம்ப் வந்து ஒரே டைம் ஸ்டாம்ப் இருக்கும். இந்த நோட்டில் ஒரு டைம், அந்த நோட்டில் கொஞ்சம் டைம் தள்ளி 5 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லா நோடும் எக்ஸாக்ட் டைமில் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கும். ஸோ எந்த நோட்டில் எப்போ ப்ராசஸ் முடியுதோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் படித்தாலும் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அதுதான் குளோபல் கிளாக். அடுத்தது ப்ரோக்ராம் ஆர்டர். ஸோ மெசேஜ் வந்து என்ன ஆர்டரில் வந்து ப்ரோக்ராம் லாஜிக்கில் எழுதியிருக்காங்களோ அதே ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும், சென்ட் ஆகும், ரிசீவ் ஆகும், எந்த டிலேவும் இருக்காது. ஸோ இந்த சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டரை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருவோம். சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டருங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, டைரெக்டாக சொன்னால் சீக்வன்ஷியல் ஆர்டர். என்ன ஆர்டரில் நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதே ஆர்டரில் ரிசீவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராசஸ் ஏ வந்து ப்ராசஸ் பிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புது. ப்ராசஸ் பி அதை ரிசீவ் பண்ணுது. அதை ரிசீவ் பண்ணி ப்ராசஸிங் பண்ணுது, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ப்ராசஸ் ஏக்கு மறுபடியும் அக்னாலேஜ்மெண்ட் பண்ணுது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. அது வரைக்கும் ப்ராசஸ் ஏ என்ன பண்ணோம், அடுத்த டாஸ்க் எடுக்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். இது ஒரு இமேஜில் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்யூவில் வந்து ஒரு 3 டாஸ்க் இருக்குது. ப்ராசஸ் 1 வந்து ஒரு மெசேஜ் அனுப்புது ப்ராசஸ் 2க்கு. ப்ராசஸ் 2 இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்கிறதுனால ப்ராசஸ் 1 வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அடுத்த டாஸ்க் எடுக்காது. ஸோ ப்ராசஸ் 1 மெசேஜ் பண்ணுது, ப்ராசஸ் 2 ப்ராசஸிங் முடித்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணதுக்கு பிறகு அடுத்த டாஸ்க் எடுக்கும். இதுதான் வந்து சிங்க்ரனஸ் ப்ரோக்ராம் ஆர்டர், அந்த ப்ரோக்ராமை வந்து ப்ராசஸ் பண்ணுற ஆர்டர். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆர்டரில் ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நம்ம ஈஸியாக அதை கால்குலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது கரெக்டாக டிஃபைன்டு ஆர்டர், டிஃபைன்டு டைம் லிமிட் அப்படிங்கிறதுனால சிங்க்ரனைஸ்டாக இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் மெசேஜ் லாஸோ இல்லை மிஸ்கம்யூனிகேஷனோ இருக்காது, கிளாக்கும் சிங்க்ரனைஸ் ஆகிறதுனால. ஸோ இந்த சிஸ்டம்லேயும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸ்கேலபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான மேட்ரு. ஏன்னா கிளாக் வரைக்கும் எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கணும், ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும், டாஸ்க்கு டிஃபைன் பண்ணணும், இந்த டாஸ்கோட ரன் டைம் டிஃபைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணணுங்கிறதுனால இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஆட் பண்ணணுனால அந்த டிவைஸ்க்குன்னு ஒரு பேராமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டிவைஸ்க்குன்னு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டிவைஸ்க்குன்னு ரெஸ்பான்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். இது எல்லாமே நடக்கணும். அடுத்தது ஃபெயிலியர் சென்சிட்டிவிட்டிங்கிறது இன்னொரு சேலஞ்ச். ஏதாவது ஒரு இடத்துல ஃபெயிலியர்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை மறுபடியும் இது பண்ணுறதுக்கு அந்த என்டையர் சிஸ்டமும் வந்து ஹால்ட் பண்ணி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸும் இந்த சிஸ்டமில் இருக்குது.